ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சதீஷ் யூடியூப் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரெக்னன்சி வீடியோ போட்டிருந்தேன். பிரெக்னன்சி வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு நெறைய பேர் வந்து என்ன ஆச்சுன்னு சரியா புரியல அப்டின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுக்கா எதுவுமே தெரியல. நீங்க சொல்றது சரியா புரியல. அதுவும் இல்லாம நீங்க செகண்ட் பேபி எப்ப பிரெக்னன்ட் ஆனீங்க? அதுக்கப்புறம் செகண்ட் பேபி உங்களுக்கு எப்ப பொறந்தாங்க? இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப பேரு என்ன வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் போடலாம் சொல்லிட்டு இருந்தேன். பிஸிலாம் ஒண்ணும் கிடையாது. வெட்டி தான். அதுக்கான டைம் வரல. டைம் வந்து கரெக்ட்டா வரல. சரி நம்ம இன்னைக்கு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து நான் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு வீடியோ. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, 2016ல எனக்கு மேரேஜ் ஆச்சுங்களா. அத வந்து நான் ஃபர்ஸ்ட் நடந்த இன்சிடென்ட்ட வந்து நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். புரியாதவங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2016ல மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அப்ப வந்து 6 மந்த் வந்து பேபி இல்லாம டாக்டர பார்த்து டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேபி ஃபார்ம் ஆச்சு. அந்த மந்த்தே வந்து எனக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 7 ஆஃப் 100 மந்த் வரைக்கும் நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நாங்க வந்து அட்ட போட்டு பார்த்துட்டு இருந்தோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம். ஜஸ்ட் அது கிளினிக் தான். பெரிய ஹாஸ்பிட்டல் ஒண்ணும் கிடையாது. 7 1/2 மாசம் வந்து நைட்டு பூ முடிச்சாங்க ஈவ்னிங்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து யூரின் போம்போது, யூரின் வந்து என்ன மீறி தானாவே லீக் அவுட் ஆயிடுச்சு. எப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம யூரின் வந்து போவோம் இல்லைங்களா? எனக்கு வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் இல்லாமலேயே ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம் போறதுக்குள்ளேயே வந்துரும். அது மாரி இருந்துச்சு. சரி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பண்ணும்போது வந்து, ஆ யூரின் வந்து எதனால வருதுன்னா, குழந்தை வந்து புஷ் பண்றதுனால தான் வருது. குழந்தை வந்து வளர்ந்துருச்சு. வெயிட்டா இருக்கு. புஷ் பண்றதுனால தான் குழந்தை வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது யூரின் வந்து தானா வந்து லீக் ஆகுது. அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் உண்மை நம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "ஒருவேள பனிக்கூடத்துல ஓட்டை இருக்கலாம். நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும்னு" சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தோம். சரி பனிக்கூடத்துல ஓட்டை இருந்தா தான் அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்கேன் பார்த்தோம். நான் பனிக்கூடத்துல ஓட்டை எதுவுமே இல்லம்மா. நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அத நம்பி நாங்களும் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தோம். சரி டாக்டரே ஒண்ணும் இல்ல சொல்லிட்டாங்க. நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாமே நடந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, திடீர்னு மூவ்மெண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. மூவ்மெண்ட் கட் ஆன அன்னைக்கே நாங்க மறுபடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, கை வச்சு பார்த்துட்டு நார்மலா இருக்கு. டெலிவரிக்கு முன்னாடி நாள் நாங்க ஸ்கேன் பண்றோம். அந்த இதுல என்ன சொல்றாங்க டாக்டர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு பேபி. எல்லாருமே நல்லா இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்க அதையும் நம்பிக்கிட்டு நாங்க வந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா, அதாவது டெலிவரி பெயின் வந்துருச்சு. சுத்தமா குழந்தை தண்ணி இல்ல வயித்துக்குள்ள. எல்லா தண்ணியும் வெளிய வந்துருச்சு. குழந்தை சுத்தமா தண்ணி இல்லாம, குழந்தையோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, டெலிவரி பெயின் வந்துருச்சு. குழந்தை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து எப்படி சொல்லி தண்ணி இல்லாம ரொம்ப துடிச்சிட்டு இருக்கு உள்ள. ஆனா எனக்கு தெரியல. எனக்கு டெலிவரி பெயினுமே வந்துருச்சு. நாங்க என்னவோ ஏதோ சொல்லிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டோம். சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டோமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகும்போது, அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு டாக்டர் வந்து செக்கப் எல்லாமே பண்ணிட்டு, "என்னம்மா இந்த ஸ்டேஜ்ல போய் வந்திருக்க? குழந்தை வந்து உயிர் பிழைக்குமான்னே தெரியல. இப்ப வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு செம திட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்து பயந்துட்டோம் நாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு குழந்தைய காப்பாத்தாம போயிட்டா என்ன பண்றது நம்ம? நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா டாக்டரே சொல்லிட்டாங்க, "குழந்தை வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நான் உங்களுக்கு வேணா நாங்க வந்து கேரண்டி குடுக்குறோம். நீங்க நல்லபடியா நெக்ஸ்ட் குழந்தை பெக்கறதுக்கு நாங்க கேரண்டி குடுக்குறோம். ஆனா இந்த குழந்தை மட்டும் வரும்னு நினைக்காதீங்கன்னு" சொன்னாங்க. அதே மாதிரி என் குழந்தை வந்து பொறந்து ஒரு மணி நேரத்துல வந்து ஹார்ட் பீட் ரொம்ப லோ ஆகி இறந்து போயிடுச்சு. இதுதான் வந்து நடந்துச்சு. நீங்க வந்து தெரியல, எனக்கு புரியலன்னு சொன்னீங்க. பட் நான் அந்த வீடியோலயுமே ஃபுல்லா சொல்லிட்டேன். பட் புரியல அப்படின்னு சொன்ன சில ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இந்த பதிவு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நீங்க திரும்பியும் புரியலன்னா கேளுங்க. இதுக்கு மேல இதான் நடந்த உண்மை. இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேபி எப்ப ஃபார்ம் ஆச்சு சொன்னீங்க. நெக்ஸ்ட் பேபிக்கு உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு கன்சீவ் ஆனீங்க? நார்மல் டெலிவரி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அதுக்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குழந்தை வந்து ஆனதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்லியிருந்தாங்க, 6 மந்த் வந்து நீங்க கேப் விடணும். அதுக்கப்புறமா தான் நீங்க நெக்ஸ்ட் பேபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 6 மந்த்லயே நாங்க ட்ரை பண்ணல. ஆனா வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த 6 மந்த்துக்குள்ளேயே எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு தைராய்டு ப்ராப்ளமே இல்ல. பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. தைராய்டு ப்ராப்ளம் வந்து நான் ரொம்ப வந்து எனக்கு குழந்தை இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற அளவுக்கு நான் வந்து போயிட்டேன். இருக்குமான்னு தெரியலையே. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். தைராய்டு இருந்துச்சுன்னா குழந்தை பொறக்கறதே ரொம்ப கஷ்டம். ஆ ரொம்ப வந்து ஈஸியா குழந்தை பொறக்காது. கஷ்டப்பட்டு தான் இப்ப கன்சீவே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் எனக்குமே இருந்துச்சு. திடீர்னு வெயிட் போட்டேன். வெயிட் எல்லாம் ஏறி போச்சு. ரொம்ப குண்டாயிட்டேன். போய் செக்கப் பண்ணும்போது தைராய்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி தைராய்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா 3 மந்த்ஸ்லயே தைராய்டு வந்து கியூர் ஆயிடுச்சு. என்னவோ தெரியல 3 மந்த்ஸ்லயே வந்து தைராய்டு நார்மல் ஆயிடுச்சு.
அப்புறம் பாத்தீங்கன்னா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கன்சீவ் ஆனாலும் இந்த தைராய்டு மாத்திரை வந்து விடாம நீங்க கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்பதான் பேபியோட குரோத்துமே நல்லா இருக்கும்னு சொல்லி தைராய்டு டாக்டர் வந்து சொன்னதுனால, அது அப்படியே விட்டாச்சு. டேப்லெட் மட்டும் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நாங்க ஆனா அட்டாச்டா இல்ல நாங்க. அப்படியே லூஸ்லயே விட்டுச்சு. குழந்தைன்ற அந்த ஒரு இதுவே இல்ல. கொஞ்சம் கேப் நெறைய நாங்களே விட்டுட்டோம். நெறைய விட்டுட்டோம். அப்படியே வந்து ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. 2 இயர்ஸ் போயிடுச்சு. ஒரு தடவ பீரியட்ஸ் வந்து ஒரு 2 மந்த் கிட்ட தள்ளி போச்சு. தள்ளி போச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணும்போது, கோடு வந்து ரொம்ப லைட்டா காமிச்சிருந்தது. லைட்டா காமிச்சிருந்தது. என்னடா இது கோடு லைட்டா காமிக்குதே! ஒரு 2 டேஸ் கழிச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 டேஸ் கழிச்சு பண்ணா, கொஞ்சம் டார்க்கா காமிச்சது. ஓ! இது பிரெக்னன்சி தான் இது. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நாங்க எல்லாருமே. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போம்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தாம்மா தெரியும். அப்டி சொல்லிட்டாங்க. இது கிளியரா இல்ல கோடு. நாங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. நாங்க அவசர கொடுக்கையா குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த டாக்டர் பாசிட்டிவ் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில நாங்க போயிட்டோம். அந்த டாக்டர் போய் இந்த கார்ட காமிச்ச உடனே நீ இந்த லேப்ல போய் இன்னும் 2, 3 வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து வந்து காமிச்சோம். அதுலயுமே கோடு வந்து ரொம்ப லைட்டா தான் பிங்க் கலர்ல தான் ரெட் கலர்ல இல்ல. உடனே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நான் நிக்கிறேன், எங்க ஹஸ்பண்ட் நிக்கிறாங்க, எங்க அம்மா நிக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ இப்பவே மயக்க போட்டு உள்ள செத்து போயிடுவ. அப்படி சொல்லிட்டாங்க. எதிர்க்கே அப்படியே சொல்லிட்டாங்க. ஏன் நான் செத்து போவேன்? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்கிறேன். அது வெறும் அந்த கார்ட மட்டும் வச்சுட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. செத்து போயிடுவ அப்டின்ட்டாங்க. ஏன் நான் என்ன நான் எனக்கு என்னாச்சு? நான் ஏன் சாவ போறேன்? எனக்கு என்னாச்சு? அப்டி கேட்கிறேன். இந்த மாதிரி பிங்க் கலர்ல வரக்கூடாது. இந்த மாரி வந்தாலும் எக்டோபிக் பிரெக்னன்சினா குழாய் கர்ப்பவாய் குழாய் இருக்கு பாத்தீங்களா? டியூப் அதுல இருக்கு குழந்தை. இந்த குழந்தை வந்து உடனே போய் வெடிச்சிரும். அது வெடிச்சுன்னா செத்து போயிடுவ. உயிரோட இருக்க மாட்டேன். இப்பவே நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ஆப்பரேஷன் பண்ணணும். எழுதி குடுக்குறேன். இப்பயே நீ போய் ஆப்பரேஷன் பண்ணு. இல்லன்னா உடனே வெடிச்சு செத்து போயிடுவ. வயிறு வெடிச்சு செத்து போயிடுவ. அப்டி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப அழுவுறேன். ஃபீல் பண்றேன். எங்க வீட்ல எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே! இந்த மாரி சொல்லிட்டாங்க டாக்டர் அப்டி சொல்லிட்டு. அப்புறமா நாங்க பாத்தீங்கன்னா, ஆ ஆ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்க போயிட்டு அவங்க ஒரு தடவ யூரின் டெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஒரு தடவ யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாசிட்டிவ் தானே வந்திருக்கு. இது இந்த மாரிலாம் யாரும் உனக்கு எழுதி குடுக்குறாங்க? பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. நீ இந்த மாரிலாம் எழுதி குடுத்த டாக்டர் யாரு? அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. இல்ல இவங்க தான் எழுதி குடுத்தாங்க. இந்த மாரி டாக்டர் தான்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ வீட்டுக்கு போ. பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. நீ நார்மலா ஓபிட்ட வந்து செக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, பிரைவேட்ல சொன்ன டாக்டரும் தப்பு. கவர்மெண்ட்ல ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல சொன்னதும் தப்பு. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி டியூப்லயும் குழந்தை இல்ல. என்னுடைய வயித்துலயும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட்ல சொன்ன மாதிரி, என்னுடைய வயித்துலயும் குழந்தை இல்ல. அப்புறமா ஃபர்ஸ்ட் போனோம் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி அவங்கள்ட்டயே போவோம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு ஒண்ணுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு. வயித்துல எதுவுமே இல்ல, கன்சீவ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. குழாயில டியூப்ல குழந்தை இருந்ததுக்கும் பாசிட்டிவ்ன்னு அந்த பொய்யா சொன்னதுக்கும் இது எவ்வளவோ பரவால்ல. திரும்பியும் கூட நம்ம வந்து கன்சீவ் ஆயிக்கலாம். கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷமா எல்லாத்துக்கும் கூட அந்த நேரம் சந்தோஷப்பட்டு தான் நாங்க வந்தோம். டியூப்ல நல்ல வேளை குழந்தை இல்லையா? அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நாங்க வந்து நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க டெலிவரி பார்த்தோம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில இருக்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டலே நாங்க வந்து என்ன பண்ணோம், திரும்பியும் வந்து போனோம். இந்த மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் டெலிவரி ஆச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நான் வந்து டெலிவரி பார்த்துட்டு போனேன். நீங்க வந்து அப்ப சொல்லியிருந்தீங்க, சீக்கிரமா கன்சீவ் ஆகுறது என்கிட்ட அம்மா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. ட்ரீட்மெண்ட் பண்றான்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். நல்லா வந்தா. அப்ப அவங்க சொன்னாங்க செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு தடவ டெலிவரி ஆயிடுச்சுனாலே, குழந்தை பொறந்துச்சுனாலே, திரும்பியும் கன்சீவ் ஆகுறது ரொம்ப லேட் ஆகாது. நீங்க வீட்லயே நீங்க ட்ரை பண்ணாலே குழந்தை கன்சீவ் ஆயிட்டு இருக்கலாம். சரி இருந்தாலும் நான் டேப்லெட் குடுக்குறேன். நீங்க போடுங்க. இந்த 1 மந்த்ல கண்டிப்பா பிரெக்னன்சி ஆயிடுவீங்கன்னு சொல்லி தான் குடுத்தாங்க டாக்டரு. அதே மாதிரியே நான் வந்து 1 மந்த் தான் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அந்த யூஸ் பண்ணி அந்த 1 மந்த் கம்பல்சரி நிக்கும்னு சொல்லி டாக்டர் நம்பிக்கையா சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த 1 மந்த்தே வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பவே வந்து என் பெரிய பையன் வந்து வந்துட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஹேப்பின்றத விட, நம்ம ஃபர்ஸ்ட் பேபிய நம்ம இழந்ததுக்கு அப்புறமா, கடவுள் குடுக்குற 2வது வரமான அந்த குழந்தையும் நம்ம ஒழுங்கா பெத்தெடுக்கிற வரைக்கும், அந்த குழந்தைய என் கையில வாங்குற வரைக்கும் நல்லா இல்ல. அதுவரைக்கும் நான் வந்து குழந்தைய வந்து குழந்தை தான் அப்டின்ட்டு என் கையில வந்து, என் குழந்தை என் கையில வர வரைக்கும் நான் நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தேன். எனக்கு வந்து பயம். குழந்தையோட சந்தோஷமா அத பெத்துக்கிறத விட நான் பயத்தோடயே தான் பெத்துக்கிட்டேன். அதனால என்னமோ தெரியல, என் பெரிய பையன் இன்னும் பயத்தோட தான் இருப்பான் எல்லா விஷயத்துலயுமே. பயம், பயம், பயம். இது பண்ணா இப்படி ஆயிடுமோ! இது பண்ணா இப்படி ஆயிடுமோ! இப்படி பண்ணா இதனால குழந்தைக்கு எதனா அஃபெக்ட் ஆயிடுமோ! ஊசி, மருந்து, டேப்லெட் நெறைய எடுத்துக்கிட்டேன் என் பையனுக்கு.
எல்லாத்தையுமே ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேபி பொறக்கும்போது டேப்லெட், டூஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். டோட்டலா அவாய்ட் பண்ணுவேன். எதுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டேன். ஆனா, என் செகண்ட் பேபிக்கு வந்து எப்படின்னா, ஒவ்வொன்னும் பார்த்து இத பண்ணா இது ஆயிட போகுது, இது பண்ணா இது ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே அலோவ் பண்ணி, மாத்திரை, மருந்து, ஊசி எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப அலைஞ்சேன். ரொம்ப வந்து இது பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் ரொம்ப பயப்படுவேன். இது நடந்தா ஐயோ! இப்படி இருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து இப்ப யூரின் இன்னைக்கு ஒரு நாள் நிறைய போய்க்கிட்டு இருக்குன்னா, இதனால எதனா ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு டாக்டர்கிட்ட போயிடுவேன். என்னை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் பிரெக்னென்ட்டா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் கைமா தான் அழைச்சிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன அடியில் ஒரு நார்மலாக ஒரு பெயின் இருக்குன்னா கூட உடனே எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வா, நம்ம வந்து எனக்கு பயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு பயம் வந்து குழந்தை பயம்ன்றது அதிகமாக பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து சொன்ன பார்த்தீங்களா, வாமிட் இருக்கும், உட்கார முடியாது, நிமிர முடியாது, ரொம்ப வாமிட் இருக்கும்னு. ஆனால் என்னோட செகண்ட் பேபிக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். வாந்தி இல்லை, மயக்கம் இல்லை, எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. இந்த பேபியாச்சும் 4 மந்த் ஃபர்ஸ்ட் பேபி வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்லேயே எனக்கு மூமெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. இவனுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகியுமே மூமெண்ட்ஸே இல்லை. நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மூமெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னால் பேபி உள்ள நார்மலாக இருக்குது. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஆக்டிவாக இருக்காது. ஒரு குழந்தை ஆக்டிவாக இருக்கும், ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் பேபி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹார்ட் பீட் லெவல் எல்லாமே நல்லா நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. எப்பயாவது தான் அது வந்து நான் ஃபீல் பண்ணுறதே, எப்பயாவது தான் எனக்கு ஃபீல் ஆகுமே, அசைகிறதே. மற்றபடி எனக்கு அசைவே சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது. ஆக்சுவலி என்னோட செகண்ட் பேபி வந்து என்னைக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, மார்ச் 2020 அன்னைக்கு தான் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு நான் வந்து ஒரு டெலிவரி டேட்டுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து செக்அப்க்கு போயிருந்தேன். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து உனக்கு ஏற்கனவே பேபி வந்து ஒண்ணு பொறந்து இறந்துருச்சுன்றதுனால இந்த பேபி வந்து நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து உடனே டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டோம். அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து மார்ச் 9 வந்து கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, மார்ச் 9 வந்து நான் வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறேன். மார்ச் 20 மார்ச் 9 திங்கட்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, அப்புறம் புதன், அப்புறம் வியாழக்கிழமை தான் எனக்கு வந்து டெலிவரியும் ஆகுது. டெலிவரி ஆகுச்சு. நார்மல் டெலிவரி தான் நானு. நார்மல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு தீட்டு கழிச்சு முடிச்சுட்டாங்க 9ஆவது நாளு. பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் 20 வந்து டேட்ல குடுத்துருந்தாங்க டெலிவரி டேட். அன்னைக்கு தான் லாக்டவுன். திடீர்னு லாக்டவுன் போடுறாங்க. நல்ல வேளை எனக்கு கடவுள் வந்து மார்ச் டேட்டுக்கு முன்னாடியே எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. சப்போஸ் மார்ச் 20 எனக்கு டெலிவரி ஆகுற மாரி இருந்திருந்தா, யாரும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம யாரையுமே பார்த்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரும் குழந்தைய தூக்க கூட மாட்டாங்க. யாரும் அலோவ் பண்ண முடியாது. நம்ம தனியா தான் கஷ்டப்பட்டுருக்கணும். ஆனா, இது கொரோனா டைமுக்கு முன்னாடியே எனக்கு கடவுளா பார்த்து எனக்கு டெலிவரி ஆனதுனால எனக்கு வந்து எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆயிட்டேன். எனக்கு தீட்டும் கழிச்சுட்டாங்க. எங்க மாமியார்லாம் ஆக்சுவலி சென்னையில இருந்து வந்து தீட்டு கழிச்சுட்டு போனாங்க. இதுவே வந்து லாக்டவுனா இருந்திருந்தா திடீர்னு அவங்கலாம் வந்திருக்கவே முடியாது. எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. கடை இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த டைம்ல வந்து டெலிவரி பண்ணவங்கலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு கடை இல்ல, குழந்தைக்கு தேவையானது கூட வாங்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாம ஏதோ கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டேன். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கொரோனா டைம்ல குழந்தைக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான். அது மாரி தான் வந்து என்னுடைய செகண்ட் பேபி வந்து பொறந்துச்சு. சோ வந்து அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நீங்க புரியாதவங்க கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காகவே இப்ப நான் டவுட் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். திருப்பி எந்த கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறமா என்னோட செகண்ட் பேபியோடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் நான் உங்ககூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்க யாருன்னா அப்புறம் 3 பேபி சொல்றதுக்கு காமெடியா தான் இருக்கும். ஆக்சுவலி 3 பேபியுமே எனக்கு இருக்கு. அந்த பேபி பத்தியும் உங்களுக்கு வந்து சி டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெலிவரி டைம்ல என்னென்ன சிம்ப்டம்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.